சேனாஸ் ஃபிலிம்ஸ் மர்சூக்குங்கிறவர் எனக்கு ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்தார். அந்த படத்தில் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னை வேணான்னு சொன்னாங்க. வேணான்னு சொன்னதுக்கப்புறம் தான் உண்மையான சினிமா நிலை என்ன அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் நானே கஷ்டப்பட்டு கோடம்பாக்கத்துலேருந்து எங்கெங்கே சினிமா கம்பெனி இருக்கும் சென்னையில் அத்தனை இடத்துலையும் சுற்றி பார்த்து ஏறி இறங்க ஆரம்பித்தேன். அப்போ தான் செலவு பண்ணணும், ஃபோட்டோக்கள் எடுக்கணும், விதவிதமான போஸ்டர்ஸில் எடுக்கணும், நவரசத்தையும் கொண்டு வரணும் மூஞ்சியில். அப்படிலாம் கொண்டு வந்து இந்த ஃபோட்டோஸ் கேட்குறவங்ககிட்டலாம் நான் கொடுத்துட்டு வரணும். ஆனால் அதில் சான்ஸ் கிடைக்குமா கிடைக்காதுங்கும் போது நம்மளுடைய முதலீடு ரொம்ப நஷ்டமாகும். இருந்தாலும் பரவாயில்லைன்னு இருந்தேன். அப்புறம் வீட்டில் என்ன பண்ணாங்க, இப்போ மெட்ராஸ் விட்டு வரமாட்டேன், அப்பா கோச்சிக்கிட்டார், எந்த உதவியும் பண்ணலை. நண்பர்களோட உதவியால் தான் நான் கடைசி வரைக்கும் சென்னையிலே நான் நடிச்சுக்கிட்டே இருந்தேன். அவங்களுடைய உதவினால நான் சென்னையிலேருந்து நடிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் பின்னாடி என்னுடைய முதல் படம் இனிக்கும் இளமை வந்த உடனே எங்கள் அப்பா அதுக்கப்புறம் தான் எனக்கு செலவு பண்ணுறதுக்கு பணம் கொடுத்து உதவுனார். ஆனால் படாத